ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு தாளிச்ச சாதம் தான் பண்ண போகிறோங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பண்ண போகிறோம். அருமையான டேஸ்ட்டில் ரொம்பவே சுலபமாக 5 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி. சூப்பரான இந்த தாளிச்ச சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த தாளிச்ச சாதம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் தாளிச்சுக்கலாம். நெய் சேர்த்து தாளிக்கணும் இந்த சாதத்துக்கு, அப்போ தான் அருமையாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி சூடாகி வந்த உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ கடுகு பொரிய ஆரம்பித்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இந்த தாளிச்ச சாதத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்த வேண்டாம், வெங்காயம் சேர்த்தும் போது தான் பச்சை மிளகாய் நல்லாயிருக்கும். இப்போ 2 காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளி விதையோடு சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு லேசாக பொன்னிறமாக ஆரம்பித்த உடனேயே வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக கலந்து விடலாம். காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சுலபங்க. 5 நிமிஷம்தான் இதுக்கு. நெய் வாசனையில் அப்படி தாளித்து அருமையாக கமகமன் மணக்கும் சாதம் சூப்பராக. தாளிக்கும் போது கொஞ்சம் பருப்பெல்லாம் தாராளமாகவே சேர்த்து போட்டு பண்ணோம்னா என்ன சாதம்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ இது மேலே அப்படியே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு லேசாக ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். சாதம் உடையாமல் மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். காலையில் அவசரத்துக்கு டக்குன்னு செய்யணுன்னா இந்த சாதத்தை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் ஒன்றுமே வேண்டியது இல்லைங்க. அப்படி நீங்கள் ஏதாச்சும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தொகையில் அரைச்சி வச்சுட்டு அருமையாக இருக்கும். நெய்யில் அந்த பருப்பெல்லாம் வறுவிட்டு சாதத்தை கலந்ததுனால அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குது. சாதம் வடித்து வச்சுட்டிங்கன்னா 5 நிமிஷம்தான். மல்லித்தழை இது கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சுலபமான தாளிச்ச சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நெய் மணக்க அருமையான இந்த தாளிச்ச சாப்பாடை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.